எல்லாத்தோட ரைட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணணும். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்குன்னு அதுக்காக தான் கவர்மெண்ட்லேருந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஓட் பண்ணுங்க. இது எல்லாத்தோட ரைட்ஸ். முதல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கைட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணுன்னு சொன்னாங்க. செக் பண்ணுறதுலேருந்து எந்தெந்த சவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போகணும், ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு போனது எல்லாமே நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எனக்குன்னு கையில் ஒரு ரைட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கு. காலைல சீக்கிரம் வந்தால் டக்குன்னு சீக்கிரம் போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ போகிறதுக்கு நிறைய பேர் கைட் பண்ணாங்க. இந்த சைட் போங்க, இப்படி இருக்கணும், தனியாக நிற்கணும், இதெல்லாம் எனக்கு பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஓட் போட்டாச்சு. ஸோ போடாமல் இருக்கவங்க இப்போது நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது சேஞ்ச் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி போடலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டுங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. இப்போ நிறைய பேர் கைட் பண்ணங்காட்டி ஈஸியாக இருந்துச்சு. இப்படி போங்க, பொறுமையாக சொன்னாங்க. அதெல்லாம் இருந்தங்காட்டியும் நல்லா. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஓட் போடணுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். நான் ஓட்டர் ஐடி வந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், அப்போ பர்த்டே வந்தோடனே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தேன். எனக்கு உள்ளே போனால் ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால. போனால் அவங்க சொல்ல நான் போட்டதுனால எனக்கு அதுவும் தெரில. ஓகே, ஜாலியாக வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ஒரு சைடு பயமாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பெங்களூரில் காலேஜில் படிக்கிறேன். இது என் ஃபர்ஸ்ட் ஓட்டுங்கிறதுக்காக நான் வந்து அங்கேருந்து வந்திருக்கேன். எல்லா டைமும் அப்பா கூட வந்திருக்கேன், சும்மா வந்திருக்கேன். ஆனால் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. ஸோ மறக்காமல் எல்லோரும், நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. உள்ளே போனப்போ எல்லோரும் கரெக்டாக கைட் பண்ணி என்னை ஈஸியாக ஓட் போட எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. நான் வாக்கு பதிவு பண்ணுறதுக்காக தான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சரி, ஒரு மத்தியானம்னா வெயில் வந்துடுங்கிறதுக்காக மார்னிங்கே வந்துட்டேன். இல்லை, நீங்கள் வந்து ஒரு டைம் யோசித்து யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செலுத்திடுங்க, அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த டைம் 100% ஓட்டு நம்ம போல் பண்ணோம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாக்கு பதிவு பண்ணுங்கள். நாங்கள் நேரமாக ஓட்டு போடவே வந்துட்டோம், ஏன்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்றக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். புது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லோரும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இது, அதாவது தனியாக போடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாட்டி தாத்தா அந்த மாதிரி சின்னதில் போய் போட்டிருக்கேன். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து போய் கூட தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அந்த மாதிரி போயிருக்கேன். பட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா இட் வாஸ் வெரி குட். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, உள்ளே போய் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அப்படின்னு. பட் இல்லை, லைக் எல்லா கார்ட்ஸ் எல்லாமே ரெடியாக தான் போயிருந்தேன். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா நம்ம ஒன் டே வந்து அதை ஆஃப் எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் 5 years வந்து நம்ம இது ஓட்டு போடுறதுல தான் வந்து அது தீர்மானம் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வந்தேன், ஒன்றுமே எனக்கு தெரியல. அப்புறமேட்டு எப்படி போடணுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து உனக்கு என்ன சின்ன பிடிக்குது, யார் வந்தால் உனக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதுக்கு போட்டு வந்தேன். அவங்களுக்கு என்ன சொன்னால், நம்ம உரிமையை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.